பன்றிகள் இடத்தில் போய் முத்துக்களை கொடுத்து சாப்பிடுங்கள் என்று சொன்னால் அது சாப்பிட பிடிக்காது. ஏனென்றால் பன்றிகளுக்கு இந்த உலக அசுத்தம்தான் அதிகமாக பிடிக்கும். அதே பன்றி இடத்தில் போய் முத்து மாலையை நீங்கள் அதன் கழுத்தில் போட்டால் அது நன்றாக மாட்டிக்கொண்டு உலகத்துக்கு போய் நன்றாக ஷோ காட்டும். இன்றைக்கும் உலக ராஜ்யத்தை வெறுத்து தேவனுடைய ராஜ்யம் ஆகிய முத்துக்களை சாப்பிடுங்கள் என்று இயேசு நம்மிடத்திலே சொன்னாலும் நாம் அந்த சத்திய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இயேசுவை நிராகரித்து விடுவோம். ஆனால் பன்றி எப்படி கழுத்தில் முத்து மாலையை மாட்டிக்கொள்கிறதோ அதுபோல் இயேசு நல்லவர், இயேசு எனக்கு அதை செய்தார் என்று சொல்லி வெறும் வார்த்தையினாலேதான் அவரை புகழ்வோம். ஆனால் முத்துக்களை சாப்பிட மாட்டோம். நீங்கள் மெய்யான போஜனமாகிய கிறிஸ்துவின் முத்துக்களை சாப்பிடுகிறீர்களா, அல்லது கிறிஸ்துவை நல்லவர் என்று சொல்லி ஷோ காட்டுகிறீர்களா? கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அல்ல. முத்து என்பது பரலோக ராஜ்யத்திற்குரியது. ஒரு வியாபாரி இந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய முத்துதான் எல்லா முத்துக்களை பார்க்கிலும் பெரியது என்பதை கண்டுபிடித்தார். உடனே அந்த பரலோக ராஜ்யத்திற்குரிய முத்தை தேடினார். பிறகு அதை எப்படி பெற்றுக் கொண்டார் தெரியுமா? தனக்கு உண்டான எல்லா விதமான சொத்துக்களையும் விற்று அந்த முத்தை தனக்குள் கொண்டார். இதோ உங்களுக்காக மறைக்கப்பட்டு இருந்த சத்திய வெளிப்பாடு. வெற்றி என்று சொன்னால் ஒரு வாலிப பணக்காரனை பார்த்து இயேசு சொன்னார், உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெற்றி. நீங்கள் உங்களை வெற்றி விடாமல் தேவ ராஜ்யத்திற்குரிய முத்து உங்களுக்கு கிடைக்காது என்பதை ஆணித்தனமாய் வசனம் சொல்லுகிறது. ஆகவே பன்றி இடத்தில் சத்தியம் பேசப்படாது. முத்துக்களை பற்றி பெருமையாய் பேசுவதனால் நாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது. சத்தியம் என்கிற முத்துக்களை சாப்பிடுவதால் தான் நாம் பிழைக்க முடியும்.